வணக்கம், நான் உங்கள் அபிமான யோகாம்பால் சுந்தர். இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு சொல்லி கேட்டேன்னா, இது கொஞ்சம் சூப் அண்ட் சாலட் காம்போவாக ஒரு 2-3 பார்க்கலான்னு நான் நினைக்கிறேன். இந்த வெய்ய நாளில் உங்களால் நமக்கு கொஞ்சம் லிக்விட் இது நிறைய சாப்பிட்றது தான் பெட்டராக இருக்கும் நமக்கு. ஸோ என்ன வேர்வையினால் நிறையா லிக்விட்ஸ் நம்ம இழக்கிறோம் இல்லையா, அதனால ஸோ சூப் அண்ட் சாலட். அதே மாதிரி சாலட் உங்களுக்கு நம்மளால் சுட சுட இருக்கிறது எல்லாமும் சாப்பிட்றதுக்கு கஷ்டமாக இருக்கும் நிறைய பேருக்கு. ஸோ சாலட் மாதிரி பண்ணி வச்சுன்னு டிஃப்ரெண்ட் சாலடாக ரொம்ப நல்லா இருக்கிற ஒரு சாலட்லாம் நானும் பண்ணி காமிக்கிறேன். நிச்சயமாக நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும், நான் ஒன்றும் புதுசாக சொல்லித்தரல, தெரியாதவாளாக இதை கற்றுக்கலான்றதில் நான் சொல்லித்தரேன். ஸோ இன்றைக்கி ஃபஸ்ட்டு நம்ம எடுத்தது என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு சொல்லி கேட்டேன்னா, கோசம்பரின்னு ஒரு சாலட் உண்டு. அது ஆக்சுவலி நம்ம கோசுமல்லின்னு சொல்லுவோம். அதில் வெறும் இந்த பைத்தம்பருப்பு ஊற வச்சுட்டு அதோடு கூட வெள்ளரிக்காய், மாங்காய் இதெல்லாம் போட்டு தாளிச்சு கொட்டி ஸ்ரீராமநவமி அண்ட் வருஷப்பருப்பு இதுக்கெல்லாம் பஞ்சாங்கம் இதுக்கெல்லாம் அந்த கோசுமல்லி நைவேத்தியம் பண்ணுவாள். அதே மாதிரி ஸ்ரீராமநவமி அன்றைக்கும் நீர்மோர் பானகம் அந்த இது கோசுமல்லி நைவேத்தியம் பண்ணுவாள். கோசம்பரிங்கிறது என்ன ஒரு எக்ஸ்ட்ரா ஒரு இதுன்னு சொல்லி கேட்டேன்னா, ஃப்ரெஷ் கோகனட் கிரேட்டட் அதில் ஆட் பண்ணி ப்ளஸ் அதில் கொஞ்சம் உங்களுக்கு கேரட்டு, மாதுளம்பழம் இதெல்லாம் ஆட் பண்ணி பண்ணுறது ஒரு டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். ஸோ நம்ம இன்றைக்கி ஃபஸ்ட்டு ஒரு கோசம்பரி சாலடும் அதுக்கப்புறமா கூடவே நம்ம பண்ண போகிற சூப் என்னன்னு கேட்டேன்னா லெமன் கொரியாண்டர் சூப். இது ரொம்ப ரிஃப்ரெஷிங்காக இருக்கும், ரொம்ப நல்லாயிருக்கும், ரொம்ப டேஸ்டியாக இருக்கும், எல்லாருக்கும் பிடிக்கும் இது. இந்த சமயத்தில் நீங்கள் அது மாதிரி பண்ணி இந்த வெய்ய நாள்லாம் சாப்பிட்டெல்லாம் கொத்தமல்லிலாம் நல்ல குளிர்ச்சின்னு சொல்லுவாள். ஸோ கண்டிப்பாக இது எல்லாருக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நம்ம ஒன்றா பண்ணாக்கலாம். ஃபஸ்ட்டு சூப்புக்கு ஒரு பக்கம் எல்லாத்தையும் வதக்கி போட்டு கொதிக்க விட்டுட்டு சாலட் கலக்கலாம். நம்ம ஜஸ்ட் ஒரு அரை டீஸ்பூன் வெண்ணெய் போட்டுக்கிறேன். இந்த மெல்ட்டான வெண்ணெயில் ஒரு இது என்னென்னு கேட்டேன்னா, நான் ஒரே ஒரு பல்லு தான் நான் பூண்டு எடுத்திருக்கேன், எனக்கு ரொம்ப பிடிக்காதுன்றதுனால உங்கள் சௌகரியம் ஒரு 2-3 போட்டுக்கிறேன்னா போட்டுக்கோங்க. நல்லா கிரேட் பண்ணி இதை எடுத்து வச்சுருக்கேன். இது இந்த உருகிற வெண்ணெயில் இதையும் போட்டுடலாம். ப்ளஸ் இது ஒரு சின்ன ஒரு 1/2 இன்ச் பீஸ்க்கு ஒரு இஞ்சி பொடியாக நறுக்கி இதையும் போட்டுருக்கோம். இதில் இதேமாதிரி ஒரு பாதி வெங்காயம் போட்டுலாம் போகிறோம். ஒரு மீடியம் சைஸ் வெங்காயத்தில் பாதி வெங்காயம் போடுங்க சார். இது கேரட், இது ஒரு நல்ல பெரிய கேரட்டாக ஒன்று எடுத்து நல்ல பொடியாக நறுக்கியிருக்கேன். ஜஸ்ட் ஒரு 100 கிராம்ஸ்னு வச்சுக்கோங்களேன். அதே மாதிரி ஒரு 100 கிராம்ஸ் கோஸ். இது என்னன்னு கேட்டேன்னா, இந்த கொத்தமல்லியில் தண்டு மாதிரி இருக்கும் பார்த்துருக்கேளா, அந்த இதை இந்த தண்டு போர்ஷனை மட்டும் கட் பண்ணி இதில் போட்டுருங்க. ஏன்னா இதுலேருந்து தான் நல்லா அந்த வாசனை இறங்கிக்கும் சூப்பில். அப்புறம் நம்ம மேலே போடுற கொத்தமல்லி கொஞ்சம் போட்டால் போதும். தண்டில் தான் நல்ல வாசனை இருக்கும் எப்பயுமே. நாம் யூஸ் பண்ணுற இந்த அளவு இதுக்கு நிச்சயமாக 4 பேர் நல்லா ஃபுல்லாக சாப்பிட்லாம். அந்தளவுக்கு 4 பேர் சாப்பிட்ற அளவுக்கான சூப் இது. எல்லாத்தையுமா சேர்த்து ஒரு 2 மினிட்ஸ் நல்லா வதக்கியாச்சு. இதில் இப்போது தண்ணி விட்டுடலாம். பார்த்தீங்கன்னா இது 1 லிட்டர் ஜக்கு, 1/2 லிட்டர் கிட்ட தண்ணி விட்டுட்டேன். இது ஃப்ரெஷ்ஷாக கிரைண்ட் பண்ணிக்கோங்க. அப்பப்போ இது வாங்கின பெப்பர் பவுடரில் அவ்வளோ இதுவாக இருக்காது. நான் இது வெறும் பெப்பர் மட்டும் மிக்சியில் போட்டு ஃப்ரெஷ்ஷாக கிரைண்ட் பண்ணி பவுடர் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். ஒரு 1/4 டீஸ்பூன் போடுறேன்.
மொத்தமாக பண்ணி முடிச்சுட்டு காரம் வேணால் நீங்கள் மேலே சூப்பில் போட்டு சாப்பிட்டுக்கலாம். ஒரு 1/2 டீஸ்பூன் உப்பு. இது நல்லா கொதித்து காயெல்லாம் வேகட்டும். நம்ம அதுக்குள்ளே கோசுமல்லி பண்ணிக்கலாம். இதை மூடி வச்சு வேக விட்டுருப்போம். மீடியமில் வேங்க போகிறோம். ஒரு 10லேருந்து 15 நிமிஷம் இது கொதிக்கட்டும். அதுக்குள்ளே நம்ம கோசம்பரி இது ரெடி பண்ணிடலாம். இது பைத்தம்பருப்பு ஒரு 1/2 அன் ஹவர் ஊற வச்சுருக்கேன். ஆக்சுவலி 20 மினிட்ஸ் போகிறோம். இது 1/2 அன் ஹவர் தண்ணியில் ஊற வச்சுட்டு தண்ணி ஃபுல்லாக எடுத்துட்டேன். இது எவ்வளோன்னு கேட்டேன்னா இந்த கப்பால் 1 கப்பு போட்டேன், எவ்வளோதான். அதாவது 1/4 கப்பால் 1 கப்பு. இதில் எடுத்துக்கிறேன். கேரட் திருகல், இதெல்லாம் உங்களுடைய சௌகரியம். வெள்ளரிக்காய் தோல் சீவிட்டு நல்லா பொடி பொடியாக நறுக்கி வச்சுருக்கேன், அதுவும் ஆட் பண்ணுறேன் இதில். இது மாங்காய் பொடி பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கோம். இது ஒரு சின்ன மாதுளம் பழம், அதை உதுத்து எடுத்து வச்சுருக்கேன், அதையும் இதில் போடுறேன். இது என்னென்னு கேட்டீங்கன்னா ஃப்ரெஷ் கிரேட் பண்ண கோகோனட், அதாவது புதுசாக திருகி எடுத்துருக்கிற கோகோனட் தான் இதுக்கு நல்லாயிருக்கும். 2 நாள் பழசினா கூட அவ்வளோ தூரம் நல்லா இருக்காது. இது இதில் போட்டுடுறேன். அதுவும் எவ்வளோன்னு கேட்டீங்கன்னா 1/4 கப் எடுத்துட்டுருக்கேன். ஒரு சின்ன 1/4 டீஸ்பூன் பெப்பர் பவுடர் போடலாம். ஏன்னா நம்ம பச்சை மிளகா வேறு இதுக்கு தாளித்து கொட்டுவோம். டொமேட்டோ, ஒரு டொமேட்டோ போட்டிருக்கேன் இதில். இந்த டிஷ்ஷுக்கு தேவையான உப்பு போடலாம், ஒரு 1/4 டீஸ்பூன். இந்த இதுக்கு தேவையான கொத்தமல்லி, அதே மாதிரி எலுமிச்சம்பழ ஜூஸ். இது நீங்கள் சாப்பிட்டு பார்த்துட்டு எவ்வளோ வேணுமோ நீங்கள் போட்டுக்கோங்க. நான் ஒரு 3 டீஸ்பூன் விட்டுருக்கேன் இதில். எவ்வளோ கலர்ஃபுல்லாக இருக்குது பார்த்தலாம், பார்த்தாலே. இதுக்கு இப்போ ஃபைனலாக கடுகு, பெருங்காயம், பச்சை மிளகா தாளித்து கொட்டினோன்னா இது ரெடி. ஸோ இப்போ இந்த ஸ்டேஜில் இது ஒரு 5-10 மினிட்ஸ் ஆகிடுது. இது நல்லா வெந்திருக்கும். கேரட் பார்த்தீங்கன்னா நல்லா வெந்துடுத்து பாருங்க. இந்த ஸ்பூனால் 1 ஸ்பூன் கார்ன்ஃப்ளவர் எடுத்திருக்கேன். இந்த கார்ன்ஃப்ளவரை இதில் கரைச்சி விடணும். இப்போது எந்த ஸ்பூனால் கார்ன்ஃப்ளவர் எடுத்துட்டாலோ அதே ஸ்பூனால் 2 ஸ்பூன் கிட்ட தண்ணி விட்டு லம்ஸ்லாம் இல்லாமல் கரைச்சி இதில் விட்டுடலாம். இப்போ இது நல்லா கொஞ்சம் கொதித்து திக்காகட்டும். ஆல்மோஸ்ட் இது ரெடி ஆகிடுது. நம்ம கார்ன்ஃப்ளவர் கரைச்சி நிறைய விட்டுட்டேன்னா குழம்பு மாதிரி குழக்குழன்னு ஆகிடும். இது கொஞ்சம் இப்படி லைட்டாக தான் இருக்கும், இப்படி கிளியர் சூப் தான் இது. இந்த ஸ்டேஜில் பொடியாக நறுக்கின கொத்தமல்லி நல்லா ஒரு பஞ்ச் எடுத்து இதில் போட்டுருங்க. இதை அடுப்பை ஏன்னா கொத்தமல்லி போட்டதுக்கப்புறம் ரொம்ப நாளே இது பண்ண வேண்டாம், ஜஸ்ட் ஒரு 2 மினிட்ஸ் கொதிச்சா போகிறோம். அடுப்பை அணைச்சிட்றேன். பார்த்தீங்கன்னா எவ்வளோ நல்லா கலர்ஃபுல்லாக இருக்குது பாருங்கள் இந்த சூப்புமே. இதுக்கு நல்லா 2 பழம் எலுமிச்சை பழம். இது சூப் பேரே லெமன் கொரியாண்டர் சூப் தானே உங்களுக்கு. ஸோ கொத்தமல்லியும் இதுக்கு நிறைய வேணும். எலுமிச்சை பழம் ஒரு 1.5 பழம், பெருசாக இருந்ததுன்னா 1.5 பழம் போகும். சின்னதாக இருந்ததுன்னா 2 பழம் எடுத்துக்கோங்க. இவ்வளோ தூரம் லெமன் ஜூஸ் விட்டுறேன். பிரமாதமாக ரெடி ஆகிடுது சூப். இந்த சூப்பை இறக்கி வச்சுக்கலாம். இது கோசம்பரிக்கு தாளித்து கொட்டிடலாம். ஒரு சின்ன டீஸ்பூன் ஆயில் விடுறேன். ஒரே ஒரு டீஸ்பூன் கடுகு, ஒரு 2 பச்சை மிளகா இந்த மாதிரி பொடியாக நறுக்கி போட்டுருங்க. பெருங்காயப்பொடி, ஜோராக ரெடி ஆகிடுது. இது ரெண்டும் ஒரு தடவை மிக்ஸ் பண்ணிடலாம். இதை நல்லா மிக்ஸ் பண்ணிட்டோம். ஸோ இன்றைக்கான சூப் அண்ட் சாலட் ரெடி ஆகிடுது.
லெமன் கொரியாண்டர் சூப், கோசம்பரி சாலட். கோசம்பரி சாலட் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். கண்டிப்பாக எல்லோரும் ட்ரை பண்ணி பாருங்க. ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கும். எப்படி இருந்ததுன்னு சொல்லிவிட்டு எல்லோரும் பண்ணி பார்த்துட்டு சாப்பிட்டு பார்த்துட்டு எனக்கு ஃபீட்பேக் சொல்லுங்கள். நன்றி, வணக்கம்.